ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு, யாக்கோபின் குமாரர்கள் 12 பேர். அவர்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு மற்றும் பென்யமின். யாக்கோபு என்னும் இஸ்ரவேலுக்கு பிறந்த 12 குமாரர்கள்தான் 12 கோத்திரங்களாக இஸ்ரவேலில் இருந்தார்கள். இதில் லேவி கோத்திரத்தை கர்த்தர் ஆசாரிய ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். லேவியின் குமாரர்கள் கெர்சோன், கோகாத், மெராரி. இதை நாம் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கலாம். இந்த கோகாத்தின் குமாரன் அம்ராம். இதை நாம் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இந்த அம்ராமுக்கு 2 குமாரர்கள், ஆரோன், மோசே. மோசேயின் குமாரர்கள் கெர்சோம், எலியேசர். இதை நாம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் பார்க்கலாம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். ஆரோன் முதல் ஆசாரியனாக நியமிக்கப்பட்டான், அதாவது பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆரோனின் குமாரர்கள் நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார். இதை நாம் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இந்த நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை ஆசரிப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்ததினால் அவர்கள் செத்து போனார்கள். ஆரோனுக்கு பின் அவன் குமாரனாகிய எலியாசார் ஆசாரியனானான். இதை நாம் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கலாம்.